அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்ரீ அகாடமி மூலமாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது திறனாய்வு சம்மந்தமாக உளவியல் திறனாய்வு, உளவியல் அணுகுமுறைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நல்ல வரவேற்பு இருந்தது உங்களிடமிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி தமிழில் சில ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம ஸ்ரீ அகாடமி மூலமாக ஆன்லைன் வகுப்புகளும் நம்ம நடத்திட்டுருக்குறோம். அதனால் இது தொடர்ந்து இரவு நேர வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. விடியற்காலை வகுப்புகளும் நடத்துகிறோம். இன்றைக்கு நம்ம வகுப்பில் என்ன பண்ணுறோம், என்ன மாதிரியான வினாக்கள் நம்ம மாணவர்களுக்கு கொடுக்குறோம், நம்ம கிட்ட வரக்கூடிய தேர்வர்களுக்கு எப்படிப்பட்ட வினாக்கள் இப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத மையப்படுத்தி சில வினாக்கள் அவங்களுடைய பார்வைக்காக நாங்கள் பதிவிடுறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம முதல் வினாவாக வள்ளுவம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவிக்கா. அவர் தான் வள்ளுவம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர். அது மாதிரி பார்த்தோன்னா, திருவள்ளுவரை பற்றி முதலில் கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெஞ்சு விடுத்தூது. திருவள்ளுவரை பற்றி முதலில் பதிவிட்டிருக்கக்கூடிய நூல் நெஞ்சு விடுத்தூது. திருவள்ளுவ மாலை என்று ஒரு நூல் இருக்குது. திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது என்ன நூல் அப்படின்னா, திருக்குறளின் பெருமையை சொல்லக்கூடிய ஒரு நூல். இப்போ திருக்குறளின் பெருமையை சொல்லக்கூடிய நூல் திருவள்ளுவ மாலை. அப்போ அப்படி பார்க்கும்போது திருவிக்கா என்ன சொல்கிறார் அப்படின்னா, வள்ளுவம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் அவர் தான் திருவிக்கா. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு வினாவை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எதெல்லாம் நமக்கு முதலில் அப்படின்னு வருதோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வினாவாக நம்ம பார்க்கணும். அகராதி என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெறுது, நிகண்டு என்ற சொல் முதலில் எங்கே இடம்பெறுது, தமிழில் தோன்றிய முதல் தூது என்ன, தமிழில் தோன்றிய முதல் உலா என்ன, தமிழில் தோன்றிய முதல் அகராதி என்ன, தமிழில் தோன்றிய முதல் கலைக்களஞ்சியம் என்ன, இப்படி நம்ம எந்த நூலை படித்தாலும் முதல்ல எந்த நூல் தோன்றியிருக்கு, யார் எழுதுனாங்க. ஒரு நாவல் எடுத்துட்டோம்னா எந்தெந்த நாவலாசிரியர்கள், அவர் எழுதின முதல் நாவல் என்ன, முதல் சிறுகதை என்ன, முதல் சிறுகதை தொகுப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் தரணும். ஏன் முக்கியத்துவம் தரணும்னா, அது கம்பல்சரி நமக்கு அதில் ஒரு வினா கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓரிரு வினாக்களாவது நமக்கு எடுக்கப்படுது. சரிங்களா? அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வினாவிடைகளில் சில வினாக்கள் அந்த மாதிரியான வினாக்களாகத்தான் இதில் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இப்போது அதில் பார்த்தோம்னா, இப்போ வள்ளுவம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் திருவிக்கா. அடுத்தது தமிழின் முதல் தலபுராணம். பாருங்கள், இதில் முதல்னு வந்திருக்கு இல்லையா? தமிழின் முதல் தலபுராணம் பெரிய புராணம். அதுதான் முதல் தலபுராணம். தலபுராணம் என்றால் கோயில்களில் பாடப்படுகின்ற இடத்த தான் நம்ம தலம்னு சொல்கிறோம். சரிங்களா? தமிழின் முதல் தலபுராணம் பெரிய புராணம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யுனிக் இமேஜிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு விசித்திர படிமவாதி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். அப்போ யுனிக் இமேஜிஸ்ட் என சீசு செல்லப்பாவால் பாராட்டப்பட்டவர் கவிஞர் பிரமிழ். அவர் தான் படிம கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம். பிரமிழ் என்பவர் படிம கவிஞர். அவருடைய இயற்பெயர் தருமு சிவராமு. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, திறனாய்வு சார்ந்த ஒரு வினா, அமைப்பியல் அணுகுமுறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நம்ம சிலபஸில் இருக்குது. அமைப்பியல் அணுகுமுறையில் இலக்கியங்களை திறனாய்வு செய்வதில் சிறந்தவர் பூரணச்சந்திரன். இவர் ஒரு திறனாய்வு நூல் எழுதியிருக்கார். தமிழ் திறனாய்வு சம்பந்தமாக நூல் எழுதியிருக்காரு. அமைப்பியல் அணுகுமுறையில் இலக்கியங்களை திறனாய்வு செய்வதில் சிறந்தவர் பூரணச்சந்திரன். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, இலக்கிதம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. எப்படி வள்ளுவம் அப்படிங்கிற ஒரு சொல் இருந்ததோ அந்த மாதிரி இலக்கிதம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இந்த இலக்கிதம் என்ற சொல் இடம்பெறும் நூல்கள் என்னென்ன நூல்களில் சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம், திருவாசகம், சூளாமணி. சரிங்களா? சூளாமணி அப்படிங்கிறது நமக்கு காப்பியங்களில் ஒரு காப்பியம். இந்த வினா, இலக்கிதம் என்ற சொல் முதலில் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு ஒரு வினா 2022 பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு சிலபஸில் கேட்டிருந்த அந்த டிஆர்பியில் கேட்டிருந்த அந்த வினாவுக்கான விடை என்னென்னா சூளாமணி. இதுதான் இலக்கிதம் என்ற சொல் முதலில் இடம்பெறும் நூல் சூளாமணி.
அதுக்கு பிறகு தான் வந்து நமக்கு திருவாசகம், ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் அப்படிங்கிற நூல்களெல்லாம் வெளிவந்திருக்கு. அப்போ முதலில் பதிவிட்ட இந்த நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சூளாமணி. சரிங்களா? அடுத்த வினா பார்த்தோம்னா தர்மன் அவர் எழுத்தாளர். தர்மன் எழுதிய முதல் நாவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூர்வைன்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. கூகைன்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. சூள் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. சூள் அப்படிங்கிற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால் தர்மன் எழுதிய முதல் நாவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூர்வை. அடுத்தது யூமா வாசுகி எழுத்தாளர். யூமா வாசுகி எழுதிய முதல் நாவல் இரத்த உறவு, இதான் அவர் எழுதின முதல் நாவல். அடுத்தது எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய முதல் நாவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறுவெயில் அப்படிங்கிறது வந்து 1991 இந்த நாவல் வெளிவந்திருக்கு. இது பெருமாள் முருகன் எழுதிய முதல் நாவல். அடுத்து ஜெயகாந்தன் எழுதிய முதல் நாவல் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை அழைக்கிறது. ஜெயகாந்தன் எழுதிய முதல் நாவல் வாழ்க்கை அழைக்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா ஜெயகாந்தன் எழுதிய முதல் குறுநாவல் இருக்குது. இப்போ குறுநாவல் வேறு, நாவல் வேறு இல்லைங்களா? அப்போ ஜெயகாந்தன் எழுதிய முதல் குறுநாவல் ஜெய ஜெய சங்கர அப்படிங்கிறது அவர் எழுதிய முதல் குறுநாவல். அவர் எழுதிய முதல் நாவல் வாழ்க்கை அழைக்கிறது. சரிங்க. அடுத்தது யுவன் சந்திரசேகர் எழுதிய முதல் நாவல் குள்ளச்சித்தன் சரித்திரம். யுவன் சந்திரசேகர் எழுதிய முதல் நாவல் குள்ளச்சித்தன் சரித்திரம் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்கார். அதே போல் இமயம் எழுதிய முதல் நாவல் கோவேறு கழுதைகள். இது ஒரு பேசப்பட்ட ஒரு நாவலாக இருக்குது. இன்றும் இந்த நாவல் வந்து பேசப்படக்கூடிய ஒரு நாவலாகத்தான் இருக்குது. சிறந்த ஒரு நாவல், இவர் எழுதிய நாவலில் சிறந்த நாவல். இதில் பார்த்திங்கன்னா செல்லாத பணம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் இமயம். அந்த நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதில் வந்து இமயம் எழுதிய முதல் நாவல் அப்படின்னு பார்த்தோம்னா கோவேறு கழுதைகள். ஓகேங்களா? அடுத்தது ஜெயமோகன் எழுதிய நாவல் என்னென்னா ரப்பர். இதுதான் அவர் எழுதிய முதல் நாவல். நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மையப்படுத்தி இது ஒரு வட்டார நாவலாக எழுதப்பட்டிருக்கு. நாகர்கோவில் வட்டாரத்தை மையப்படுத்தி இந்த நாவல் சொல்கிறது. இது ஜெயமோகன் எழுதிய முதல் நாவல் ரப்பர். சரிங்களா? அடுத்தது தோப்பில் முகமது மீரான் எழுதிய முதல் நாவல். இந்த இடத்துல தரல, முதல்னு கொடுக்கல. இப்போ முதல் நாவல் எதுன்னா ஒரு கடலோர கிராமத்தின் கதை. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேங்காய்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலை மையப்படுத்தி இந்த நாவல், அவங்களுடைய உண்மை நிலையை பற்றி இந்த நாவல் சொல்கிறது. இந்த நாவலுக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கடலோர கிராமத்தின் கதை. தோப்பில் முகமது மீரான் எழுதிய முதல் நாவல் ஒரு கடலோர கிராமத்தின் கதை. அதே தோப்பில் முகமது மீரான் எழுதிய இரண்டாவது நாவல் எது அப்படின்னு பார்த்தோம்னா துறைமுகம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இவர் அது இல்லாமல் கூனன் தோப்பு அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. சாய்வு நாற்காலி அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. சாய்வு நாற்காலி அப்படிங்கிற நாவலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, தோப்பில் முகமது மீரான் அவர்களுக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர். இவங்க வந்து திருத்துறைப்பூண்டிக்கு அருகில் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். தமிழ்ச்செல்வி எழுதிய முதல் நாவல் மாணிக்கம் என்ற ஒரு நாவல். இவங்க பார்த்திங்கன்னா கிடாரின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அலம் என்று ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சமீபத்தில் வெளிவந்த நாவல்களாக இருக்கிறது. அடுத்தது கீரனூர் ஜாகிர் ராஜா எழுதிய முதல் நாவல் மீன்கார தெரு. இதுதான் அவர் எழுதிய முதல் நாவல். அடுத்தது அர்ஷியா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர். அவங்க எழுதின முதல் நாவல் பார்த்தோம் அப்படின்னா ஏழை பங்காளி வகையறா அப்படின்னு ஒரு நாவல். ஏழை பங்காளி வகையறா அப்படிங்கிற ஒரு நாவல் அர்ஷியா என்ற எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கல்கி எழுதிய முதல் நாவல் கல்வனின் காதலி. கல்கி எழுதிய முதல் நாவல் கல்வனின் காதலி. அதே கல்கி எழுதிய முதல் வரலாற்று நாவல். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கல்கி எழுதிய முதல் வரலாற்று நாவல் பார்த்திபன் கனவு. சரிங்களா? அதுதான் அவர் எழுதிய முதல் வரலாற்று நாவல். நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா அவர் எழுதின முதல் நாவல்
பொன்னியின் செல்வன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது கிடையாது. அவர் எழுதின முதல் வரலாற்று நாவல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்திபன் கனவு. இந்த நாவல் கூட நமக்கு திரைப்படமாக கூட வெளிவந்திருக்கு. பார்த்திபன் கனவு அப்படிங்கிற நாவல். ஓகேங்களா? இப்போ கல்வனின் காதலி அப்படிங்கிறது வந்து அவர் எழுதின முதல் நாவல். கல்கி எழுதிய முதல் வரலாற்று நாவல் பார்த்திபன் கனவு. அதே போல் தமிழின் முதல் வரலாற்று நாவல் அப்படின்னு பார்த்தோம்னா மோகனாங்கி. தமிழின் முதல் வரலாற்று நாவல் என்னன்னு பார்த்தோம்னா மோகனாங்கி. அது எழுதுனது யாருன்னா சரவணமுத்து பிள்ளை என்பவர் எழுதியிருக்கார். அதுதான் வந்து தமிழில் தோன்றிய முதல் வரலாற்று நாவல். ஓகேங்களா? அதே போல் ஒவ்வொரு கதைக்கு முன்பும் விசய சூசிகை என்ற பெயரில் கதையை பற்றி விளக்கம் தந்து எழுதியவர். இப்போ ஒரு நாவல் அப்படின்னா அந்த நாவலுக்கு முன்னாடி அந்த நாவலை அந்த ஒரு பகுதி ஒரு பார்ட் இருக்குன்னா அந்த பார்ட்டை பற்றி ஒரு பகுதியை பற்றி ஒரு விசய சூசிகை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு அந்த கதையை வந்து சொல்லி ஒரு பத்தி எழுதிட்டு அப்புறம் தொடங்குவார். இந்த விசய சூசிகை என்ற பெயரில் கதையை பற்றி விளக்கம் தந்து எழுதியவர் யார் அப்படின்னா வாவேசு ஐயர். இது ஒவ்வொரு கதைக்கு முன்பும் இந்த தலைப்பிட்டு எழுதியிருக்கிறார். அடுத்தது அறிவியல் சிறுகதைகள். அறிவியல் சிறுகதைகளை தமிழில் எழுதி வளரவிட்டவர் சுஜாதா. அவர் தான் அறிவியல் சிறுகதைகளை தமிழில் எழுதி வளரவிட்டவர். இது முக்கியமான பங்கு இவருக்கு உண்டு, சுஜாதாவுக்கு. நிறைய அறிவியல் சார்ந்த நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே சுஜாதா மூலமாக தான் தமிழுக்கு நிறைய வெளிவந்திருக்கு. அடுத்தது லக்ஷ்மி என்னுடைய இயற்பெயர் திரிபுர சுந்தரி. லக்ஷ்மி எழுதிய முதல் சிறுகதை தகுந்த தண்டனை. லக்ஷ்மி எழுதிய முதல் சிறுகதை தகுந்த தண்டனை. இதில் லக்ஷ்மி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவிரியை போல அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருப்பாங்க. அது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் அது. இந்த லக்ஷ்மி எழுதிய ஒரு நாவல் வந்து 2012 பிஜிடிஆர்பியில் ஒரு வினா வந்தது. பட்டுப்புடவை அப்படின்னு ஒரு நாவல், வெள்ளைப்புடவை அப்படின்னு ஒரு நாவல். இது ரெண்டுமே அவங்க தான் எழுதியிருக்காங்க. பட்டுப்புடவை என்ற நாவலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது யார் எழுதுனதுன்னு சொன்னால் லக்ஷ்மி அவர்கள் தான் எழுதினாங்க. சரிங்களா? அடுத்தது மூலப்பாட திறனாய்வு. இப்போ திறனாய்வில் ஒரு கேள்வி இது. மூலப்பாட திறனாய்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? திறனாய்வின் வகைகளில் மூலப்பாட திறனாய்வு என்பது ஒரு திறனாய்வு வகையில் ஒன்று. அந்த மூலப்பாட திறனாய்வின் முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சி.வை. தாமோதரம் பிள்ளை. சரிங்களா? மூலப்பாட திறனாய்வின் முன்னோடி சி.வை. தாமோதரம் பிள்ளை. அடுத்தது முதலில் தமிழ் இலக்கிய திறனாய்வு அப்படின்னு ஒரு நூல் எழுதினார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா. பஞ்சாங்கம் அவர்கள். முதலில் தமிழ் இலக்கிய திறனாய்வு நூலை எழுதியவர் கா. பஞ்சாங்கம். சரிங்களா? அதே போல் தமிழில் முதல் திறனாய்வு நூல் எது? தமிழில் முதல் திறனாய்வு நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கிய விமர்சனம் என்ற ஒரு நூல். அதுதான் முதல்ல வெளிவந்த ஒரு நூல். இலக்கிய விமர்சனம் என்ற ஒரு நூல். இந்த நூல் வந்து இதை பற்றி இந்த கேள்வியெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள் தான். சரிங்களா? ரைட். அடுத்தது அழகியல் திறனாய்வு. அழகியல் திறனாய்வை வளர்த்தெடுத்தவர் யார் அப்படின்னு ஒரு வினா. அழகியல் திறனாய்வு. அழகியல் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஏஸ்தெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஏஸ்தெட்டிக். இது 2022 பிஜிடிஆர்பியில் இந்த வினா வந்திருந்தது. ஏஸ்தெட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு கலைச்சொல்லுக்கு என்ன தமிழில் பொருள்? இந்த ஏஸ்தெட்டிக் என்பதனுடைய கலைச்சொல் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பேர் என்னென்னா அழகியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அழகியல் திறனாய்வு பார்த்திங்கன்னா முருகியல் திறனாய்வுன்னு சொல்லுவோம். முருகு என்றால் அழகு. அப்போ அழகியல் முருகியல் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். இப்போ அழகியல் திறனாய்வை வளர்த்தெடுத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் டி.கே. சிதம்பரநாத முதலியார். அடுத்தது அமைப்பியல் திறனாய்வை தமிழில் அறிமுகப்படுத்தியவர். அமைப்பியல் திறனாய்வை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் தமிழவன் என்பவர். தமிழவன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த அமைப்பியல் திறனாய்வை தமிழில் அறிமுகப்படுத்தினார். அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்பம் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எதுனா திருக்குறள். குடும்பம் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். அடுத்தது குறியீட்டியல், சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சிம்பாலிசம். இப்போ குறியீட்டியலை பற்றி விரிவான ஆய்வுகள் செய்தவர் காசிரெர் என்பவர். இவர் ஒரு திறனாய்வாளர், மேலை நாட்டு திறனாய்வாளர். குறியீட்டியல். இப்போ நம்ம இலக்கிய இசங்கள்னு சொல்லுவோம். இலக்கிய இசங்களில் பார்த்திங்கன்னா படிமவியல், நடப்பியல், மெய்மையியல், புனைவியல், அந்த வரிசையில் குறியீட்டியல்னு சொல்கிறோம். அந்த குறியீட்டியலை பற்றி விரிவான ஆய்வுகள் செய்தவர் யார் அப்படின்னா காசிரெர் என்பவர். அடுத்து பார்த்திங்கன்னா ரேவதி என்ற புனைப்பெயரில் எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது.
இந்த புனைப்பெயர் அப்படிங்கிறது இதில் ஒரு வினா வருது. இப்போ 2022 ஒரு தேர்வு வினாவில் வந்து டிஆர்பி வினாவில் பிஜிடிஆர்பியில் மயன் என்ற புனைப்பெயரில் எழுதுனது யாருன்னு கேட்டிருந்தாங்க. மயன் என்ற புனைப்பெயரில் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து மயன் என்ற புனைப்பெயரில் எழுதினவர் நான் பிச்சமூர்த்தி, மன்னிக்கணும், ரேவதி என்ற புனைப்பெயரில் எழுதியவர் தான் நான் பிச்சமூர்த்தி. சரிங்களா? மயன் என்ற புனைப்பெயரில் எழுதினவர் யார் அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க. காணா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் எழுதினார். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த புனைப்பெயரில் எழுதுனது யார் யார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? அதில் ஒரு வினா வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது, சிறுகதையின் சாதனை, புதுக்கவிதையின் முன்னோடி, தமிழ் புதுக்கவிதை இயக்கத்தின் தோற்றுனர், புதுக்கவிதையின் முதல்வர், புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி என்ற சிறப்பு பெயர்களை கொண்டவர் யார் அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி. நான் பிச்சமூர்த்திக்கு இவ்வளவு பெயர்கள் உண்டு. சிறுகதையின் சாதனைன்னு அவர் சொல்கிறாங்க, புதுக்கவிதையின் முன்னோடி, தமிழ் புதுக்கவிதை இயக்கத்தின் தோற்றுனர், புதுக்கவிதையின் முதல்வர், புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி என்ற சிறப்பு பெயர்களை கொண்டவர் நான் பிச்சமூர்த்தி. சரிங்களா? அடுத்தது,